السلام عليكم ورحمة الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் ஒரு திருமணத்தை முன்னிட்டு நாம் எல்லாம் இங்கு குழுமி இருக்கிறோம். திருமணம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. எல்லா சமுதாயத்திலுமே திருமணம் என்பது நடந்து வரத்தான் செய்கிறது. ஆனால் நம்முடைய சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயம் இந்த திருமணத்தை எப்படி பார்க்கிறது என்பதுதான் இங்கு சிந்திக்க வேண்டிய விஷயம். திருமணத்தை ஒரு அறமாக, அறச்செயலாக இஸ்லாம் பார்க்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வஃபி புதுஇ அஹதிக்கும் சதகா, உங்களில் ஒவ்வொருவருக்கும் அவர் தம்முடைய மனைவியிடத்திலே கூடுவதற்கு நன்மை இருக்கிறது, தர்மம் இருக்கிறது, அது தர்மமாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது நபி தோழர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒருவன் தன்னுடைய இச்சையை தீர்த்து கொள்வதற்காக தன்னுடைய மனைவியிடம் செல்கிறான் என்று சொன்னால் அதற்கு நன்மையா என்று கேட்கிறார்கள். ஆம், அதனை தவறான வழியிலே அவன் தீர்த்து கொண்டால் அது பாவம் இல்லையா? அதுபோலதான் அதை அவன் நேரான வழியிலே, அனுமதிக்கப்பட்ட வழியிலே தீர்த்து கொள்ளும் போது அது நன்மையாக மாறுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த செய்தி சஹீஹுல் புகாரி, முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த திருமணத்தை ஒரு அறச்செயலாக பார்க்கிறது. ஏதோ ஒரு ஆண் ஒரு பெண்ணை மணந்து கொண்டு வாழ்க்கையிலே நுழைகிறான், அவன் இஷ்டத்துக்கு அவன் நடந்து கொள்ளலாம் என்பது அல்ல. அந்த இருவரும் வாழ்க்கையை தொடர்ந்து அந்த வாழ்க்கையிலே ஈடுபடுகின்ற போது அந்த இருவருமான அந்த கூட்டு வாழ்க்கை அது அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் விருப்பமான வகையிலே அமைய வேண்டும் என்பதுதான் இந்த மார்க்கத்தினுடைய எதிர்பார்ப்பு. இந்த மார்க்கம் ஒவ்வொருவரிடத்திலிருந்தும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இதுதான். இந்த மார்க்கத்தை பற்றி பிடிக்க வேண்டிய ஒவ்வொருவரும் இந்த மார்க்கத்துடைய சட்டதிட்டங்களை பேணி நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் ஒவ்வொருவருக்கும் சொல்லக்கூடிய விஷயம். இந்த மார்க்கத்திலே, இந்த வாழ்க்கையிலே தொடங்கக்கூடிய ஒவ்வொரு புதியவர்களும், தன்னுடைய மனைவியோடு வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒவ்வொருவருமே அவர்கள் இணைந்து அல்லாஹ் விரும்புகின்ற வகையிலே தம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், துன்கஹுல் மர்அத்து லி அர்பஇன், ஒரு பெண் 4 காரியங்களுக்காக மணமுடிக்கப்படுகிறாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த 4 காரியங்கள் என்ன? அவர்கள் சொல்லுகிறார்கள், லி மாலிகா,
அவளுடைய செல்வத்திற்காக, வலி ஹசபிஹா அவளுடைய பாரம்பரியத்திற்காக, குடும்ப பாரம்பரியத்துக்காக, வ ஜமாலிஹா அவளுடைய அழகுக்காக, வலி தீனிஹா அவளுடைய மார்க்கப்பற்றுக்காக. இந்த 4 காரியங்களுக்காகத்தான் ஒரு பெண் மணமுடிக்கப்படுகிறாள். இன்றைக்கு உலகத்துல பார்க்கிறோம், இந்த 4 காரியங்களை தாண்டி வேற எதையும் பார்க்க முடியவில்லை. ஒரு பெண்ணை மணக்கக்கூடிய ஒரு ஆண் அந்த பெண்ணிடத்திலே, அந்த குடும்பத்திடத்திலே என்ன இருக்கிறது, எப்படிப்பட்ட செல்வம் இருக்கிறது, எந்த அளவுக்கு செல்வம் இருக்கிறது என்று பார்க்கிறான், எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கிறது என்று பார்க்கிறான், அந்த குடும்பத்தினுடைய பாரம்பரியம் என்ன, எப்படிப்பட்ட குடும்பம் என்று பார்க்கிறான், அல்லது அந்த பெண் எவ்வளவு அழகாக இருக்கிறாள் என்று பார்க்கிறான். இப்படித்தான் பெண்கள் மணமுடிக்கப்படுகிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நீ இதையெல்லாம் பார்க்காமல் மார்க்கப்பற்று எந்த பெண்ணிடத்தில் இருக்கிறது அதை பார் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஃபதுஃபர் பிஸாத்தித்தீன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ மார்க்கப்பற்றுடைய பெண்ணை மணந்து கொண்டு வெற்றி பெற்றுக்கொள் என்று சொல்கிறார்கள். என்ன அர்த்தம்? மார்க்க பெண்ணை மணந்து நீ எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. ஒரு பெண்ணை நீ மணமுடிக்கிறாய் என்று சொன்னால் அது நல்ல மார்க்க ஒழுக்கமுடைய பெண்ணாக இருக்க வேண்டும். இருவரும் சேர்ந்து நீங்கள் இந்த உலகத்திலே வெற்றி பெற வேண்டும், மறு உலகத்திலும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே திருமணம் என்பது ஏதோ 2 பேரும் சேர்ந்து அவர்கள் இஷ்டம் போல் வாழ்வதற்காக அல்ல, அது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வழிகாட்டியின்படியிலே நடப்பதற்காகத்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு ஹதீஸை பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஐயல் மாலி நத்தஹிது, எந்த செல்வத்தை நாம் எடுத்துக்கொள்வது என்று சொல்லி காட்டுகிறார்கள். எந்த செல்வத்தை நாம் எடுத்துக்கொள்வது என்று கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லியத்தஹித அஹதுக்கும் கல்பன் ஷாக்கிரன், உங்களில் ஒவ்வொருவரும் நன்றி செலுத்தக்கூடிய இதயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், வலிசானன் ஜாக்கிரன், அல்லாஹ்வை நினைவுகூரக்கூடிய நாவை எடுத்துக்கொள்ள வேண்டும், வஸௌஜத்தன் மூமினத்தன், மூமினான பெண்ணை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும்? துஈனு அஹதக்கும் அலா அம்ரில் ஆகிரா, உங்களில் ஒருவருக்கு மறுமையுடைய காரியங்களுக்கு உதவியாக இருப்பாளே அப்படிப்பட்ட மூமினான பெண்ணை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எந்த செல்வத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கேட்ட கேள்விக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பாருங்கள். இந்த உலகத்திலே செல்வம் என்று நாம் எதை நினைக்கிறோம்? மாடான மாளிகையை கட்டி வாழ்வதை பெருவகையான செல்வம் என்று நினைக்கிறோம். அதுபோல இந்த உலகத்தினுடைய சுகபோகங்களை அனுபவிப்பது அது மிகப்பெரிய செல்வம். அப்படிப்பட்ட ஒரு செல்வம் நமக்கு கிடைத்தால் போதும் என்று நினைக்கிறோம். அல்லது லட்சங்கள் கிடைக்க வேண்டும், கோடிகள் கிடைக்க வேண்டும், இப்படி காசு பணங்களாக நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று நினைப்பது அது ஒரு வகையான செல்வம். ஆனால் இதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறந்தள்ளி விட்டு என்ன சொல்கிறார்கள்? நன்றி செலுத்தக்கூடிய இதயம், அதுதான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செல்வம். உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த செல்வங்கள், உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள், உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய சுகபோகங்கள், உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய நல்ல கண்கள், அழகிய கால்கள், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அனைத்து வகையான அந்த அருட்பாக்கியங்களுக்கு அல்லாஹ்வுக்காக நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். அப்படிப்பட்ட இதயம் உங்களுக்கு இருந்தால் அதுதான் மிகப்பெரிய செல்வம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வை நினைவுகூரக்கூடிய நாக்கு உங்களுக்கு இருக்க வேண்டும், வாய் இருக்க வேண்டும். அல்லாஹ் என்பவன் எத்தனையோ அருட்கொடைகளை நமக்கு தந்திருக்கிறான். அதற்காக நீங்கள் அனுதினமும் அல்லாஹ்வை நினைவு கூறி வாழ வேண்டும். அதுதான் மிகப்பெரிய செல்வம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மூன்றாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுதான் நாம் இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம். ஒவ்வொரு மனிதனும் ஒரு நல்ல மூமினான பெண்ணை எடுத்துக்கொண்டு வாழ வேண்டும். அதுதான் மிகப்பெரிய செல்வம் என்று சொல்கிறார்கள். அது எப்படிப்பட்ட பெண்ணாக இருக்க வேண்டும்? மறுமை காரியங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பெண். யார் மறுமை காரியங்களுக்கு உதவி செய்கிறார்களோ அப்படிப்பட்ட பெண்களை நீங்கள் தேர்வு செய்து நீங்கள் மனமுடித்துக் கொண்டால் அது மிகப்பெரிய செல்வம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்னு மாஜாவிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்பிற்குரியவர்களே,
இந்த நேரத்திலே இந்த திருமணத்துடைய மிக முக்கியமான ஒன்றை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். திருமணம் என்று சொன்னால் நாம் ஏதோ சர்வ சாதாரணமாக மனித வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சடங்கு சம்பிரதாயமாக எடுத்துக்கொள்ளாமல் இது அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டிய ஒன்று. நபிமார்கள் இந்த திருமணத்தை செய்திருக்கிறார்கள், அவர்கள் குழந்தை குட்டிகளை பெற்றிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வலக்கது அர்சல்னா ருசுலம் மின் கப்லிக, நபியே இதற்கு முன்னால் எத்தனையோ தூதர்களை நாம் நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம். வஜஅல்னா லகும் அஸ்வாஜம் வதுர்ரியா, அவர்களுக்கு துணைவிகளையும் கொடுத்திருக்கிறோம், மனைவிகளையும் கொடுத்திருக்கிறோம். வதுர்ரியா, அவர்களுக்கு நாம் சந்ததிகளையும் கொடுத்திருக்கிறோம் என்று நபிகள் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா சூரத்து ராத் 13வது அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகிறான். இப்ப என்ன அர்த்தம்? கடந்த காலத்துல நபிமார்கள் எல்லோருமே திருமணம் முடித்திருக்கிறார்கள், குழந்தை குட்டிகளை பெற்றிருக்கிறார்கள். அந்த வழியில நாம் சென்று கொண்டிருக்கிறோம். எனவே இந்த திருமணத்தின் மூலமாக இங்கு மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் நாம் சொல்லிக்கொள்ள வேண்டியது இதுதான். அதாவது இந்த திருமணத்தின் மூலமாக மறுமையினுடைய வீட்டை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு சிறப்பு. உங்களுடைய வாழ்க்கை நல்ல விதமாக அமைய வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் விரும்பிய வகையில இருக்க வேண்டும். இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய வகையிலே உங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் அதற்கு உங்களுக்கு துணை செய்வானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரி மாதனா, ஆமாம், அது அப்படி படித்து படித்து பார்த்துக்கிடுங்க. அதனால் எடுத்து நல்லா வச்சுக்கிடுங்க. இல்லை நீங்கள் வச்சுக்கணும். அவர் தான் உங்களுக்கு தந்துருக்காரு. இதை வச்சுக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும். நல்ல கிட்டத்தில் எனது சகோதரியின் மகள் ஹரிமா அவர்களின் சபையோர்கள் சாட்சியாளராக உங்களிடமிருந்து 30 கிராம் தங்க செயினை மகராக பெற்று நான் வக்கீலாக இருந்து உங்களுக்கு மனம் முடித்து தருகிறேன். ஒத்துக்கொள்கிறீர்களா? திருமணம் முடிந்துவிட்டது. மணமகனுக்காக நீங்கள் பிரார்த்திக்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்த அந்த வாழ்த்து பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர்.